அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சூஃபியான் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. தற்காலிக போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. இந்த சூழல்ல அமெரிக்கா ஈரான் கடற்படையை நாங்க முடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன்னோட மீண்டும் போர் எழுமா அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு. என்ன சார் நடக்குது? லேட்டஸ்ட் அப்டேட்? இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இப்போ நம்ம பேசுறீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது உள்ள அப்டேட்ஸ் என்னன்னா, இந்த போர் ஒரு களச்சூழல் ரொம்ப கொதிநிலையில இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆயுதங்களால இவர்களை ஜெயிக்க முடியாது. யாரா? ஈரான். அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அமெரிக்காவினுடைய எல்லா ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் கொண்டு இறக்கி, அமெரிக்கா மட்டுமல்ல அதனுடைய 15 தளங்கள் மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய எல்லாம், குவைத்தில் இருக்கிறது, அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மெரிடைம், அந்த கடல் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, சவுதி அரேபியா, கத்தர், எல்லாவற்றையுமே ஒரு சிறிய 3ஆம் தர நாடாக பார்க்கப்பட்ட ஒரு 25 பில்லியன் மட்டும்தான் அவங்க வருஷத்துக்கு ஒதுக்குறாங்க. ஆனால் 1000 பில்லியன் ஒதுக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்தது. வெனிசுலாவில் வெற்றி கொண்ட மாதிரி இங்கே வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நடத்தினாங்க. இப்போ இதையெல்லாம் தோத்தது ஏற்கனவே உள்ள கடந்த கதை. இப்போ நேற்றிலிருந்து அமெரிக்கா ஒரு திட்டத்தை செய்து ஹெர்மூஸ் வளைகுடாவை நாங்கள் முடக்குவோம். ஏன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடந்தது. பாகிஸ்தானில் அமெரிக்காவுடைய யூத ஆதரவாளர்களான 2 பேர், மருமகன் ஜெரி குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காப், ஒருவர் ஃப்ரெண்டு, ஒருவர் தந்த மகளை முடிச்சவன், 3வது ஜேடி வான்ஸ், இவர் அங்குள்ள கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்தவர், துணை அதிபர், அதாவது வைஸ் பிரசிடென்ட் விபி. அவர் கொஞ்சம் நீட்டு போக்கான ஆள். இந்த போருக்கு ஆரம்பத்திலிருந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். மூர்க்கமாக இருந்தவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பீட் ஹெட்செட். அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ ரூபியோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இவர் எப்பவுமே போரை கொஞ்சம் மௌனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரையும் அனுப்பி வைத்தார்கள். முதன்முறையாக பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. அவர்கள் வைத்தது ஆயுதங்களை, நாங்கள் அணு ஆயுதங்களை ஒப்படைக்க போவதில்லை, அது எங்களுடைய ஓன் சாவரின் நேசத்துக்கு நீ சொல்லி ஒப்படைக்க வேண்டியதில்லை. அப்ப இவங்க சொன்னாங்க, நீங்க ஒப்படைக்கல, நாங்க அதை அழிச்சிட்டோம். அதை அழிக்கவே இல்லை. அமெரிக்கா சொல்லுது, நீங்க இனி நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என 30 ஆண்டுகளுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப முதல் கட்ட பேச்சுவார்த்தை இவங்க அதெல்லாம் நடக்கவே செய்யாது அப்படின்ட்டாங்க. அமெரிக்கா 2வது கீழே இறங்கி 20 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு எழுதித்தார்கள் என்று கேட்டாங்க. அதுவும் நாங்கள் தரமாட்டோம், வேண்டால் ஒரு 5 ஆண்டுகள் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், அந்த 5 ஆண்டுகளில் இதை என்ட்ரி செய்யப்பட்டதே உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு ஈரான் கண்டிஷன். மீதி கண்டிஷன் என்ன? ஈரானுடைய கண்டிஷன், எங்க நாட்டுல மொத்தம் 250 பில்லியன் 270 பில்லியன் நாசமாக்கி இருக்கீங்க அடிச்சு. எந்த ஒரு நியாயம் இல்லாமல் மக்களை 2000த்திற்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்து, கட்டடங்களை தாக்கி, எங்களுடைய உயிருக்குயிராக நேசிக்கிற அயத்துல்லா கமெனி போன்ற தலைவர்களை எல்லாம் நீங்கள் நாசம் பண்ணிவிட்டீர்கள். அவர்களை நீங்கள் திருப்பி தர முடியாது. ஆனால் 270 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எங்களுக்கு நஷ்டப்பட்டிருக்கு, அதை தரணும். இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, இதுதான் இழப்பீடு, காம்பன்சேஷன் சொல்றோம், இழப்பீடு. முடக்கப்பட்ட சொத்துக்களை எங்களுக்கு தர வேண்டும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி முடங்கியிருக்கு எங்க கத்தர் வங்கியில. 4வது, எங்களின் மீது நிரந்தரமாக பொருளாதார தடை நீக்க வேண்டும். 5வது, ஹெர்மூஸில் நாங்கள் டோக்கன் போடுவோம், இது எங்களுடைய ரைட், இட் இஸ் அவர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் சாவரின், எங்களுடைய இறையாண்மைக்கு உள்ளப்பட்ட ஒரு பார்ட். ஹேவ் அ நோ ரைட் எனிஒன் கம் தேர், இங்க வரக்க நோ ரைட், வி ஷுட் ஹேவ் அ ரைட் டு ஹேண்டில் ஃபார் எவ்ரிதிங். இதுதான் எங்க இன்ட்ரெஸ்ட். கடைசியில் எப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணணும், லெபனானில் போர், ஜெனோசைட், அங்க போய் இவங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்படி பண்ணும்போது எல்லாவற்றையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. 21 மணி நேரத்தில் பாகிஸ்தானியர்கள் மத்தியஸ்தம் செய்தது, இந்த பக்கம் அந்த பக்கம். கடைசியில் இப்போ அமெரிக்கா ஜேடி வான்ஸ் போகும்போதே போர் பீஸ் கேன்சல், அதாவது அது என்னது, சீஸ்ஃபயர் ஹவ் பீன் ஃபைட், அது தோல்வி அடைந்தது, ஸ்ட்ரக்டு, அடிச்சு நொறுக்கப்பட்டு அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. அறிவிக்கப்பட்ட போது கூட விமானத்தில் போகிற போது எந்த அளவுக்கு இந்த யூதர்கள் மோசமான ஆள்கள்டா, நேர ஈரான்ல போய் இறங்கல. ஏன்னா வந்தது பக்கர் கலீபா, சபாநாயகர் அப்பாஸ் அராகச்சி, இன்னும் முக்கியமான அஃபீஷியல்ஸ். இவர்கள் ஏதாவது கொலைவெறி தாக்குதல் நடத்தி ஆளுகளை காலி பண்ணிடுவாங்கன்னு ஆப்கானிஸ்தான் பார்டர்ல போய் இறங்கி அங்கிருந்து வேறு விதமாக பிரிந்து தரை வழியாக உள்ள போய்விட்டார்கள். இப்ப இவ்வளவு மோசமான ஒரு கும்பல் இந்த ஆட்கள். பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் தாக்குதல் நடத்துவார்கள். கொமெனியை கொல்வதற்கான காரணம் ஒன்று இல்லையே. அடுத்த மாதம் 2ஆம் தேதி மார்ச் மாதம் என்று பேச்சுவார்த்தை வைத்திருந்தார்கள். இவர்கள் ஒரு மௌனமாக இருந்தார்கள். திடீரென பிப்ரவரி 28ஆம் தேதி கொலை முயற்சி செய்து கொலை செய்து போட்டார்கள் 40 பேரை. இவர்கள் நம்பக்கூடியவர்கள் அல்ல. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை என்றால்,
அந்த பிராந்தியத்தில் நாம் நினைத்தது மாதிரி வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுராவை தூக்கியதை போன்று, கியூபாவில் நாம் இப்போது மிரட்டி கொண்டிருக்க இதே போன்று இனி வேலைக்கு ஆகாது. அந்த நிலையில் இப்பொழுது நேற்று என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், ஹெர்முஸ் வளைகுடாவிலிருந்து எந்த கப்பலும் வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேறினால் நாங்கள் என்ன செய்வோம், உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்போலி அப்படிங்கிற ஒரு கப்பலை கொண்டு நிறுத்தினாங்க. அதே மாதிரி யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி, அதே மாதிரி F-35B லைனிங் 2, MV-22 ஆக்சிஸ், இந்த மாதிரி சில விமானங்களை எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தி இப்ப மிரட்டுறான். 37க்கு மேற்பட்ட கப்பல்கள் போய்கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு மூல காரணம் என்ன என்று நாம் பார்க்கிறோம். அந்த மூல காரணம் என்னவென்றால், ஈரான் என்பது ஒரு தனி நாடு அல்ல. ஈரானுக்கு பின்னணியில் இந்த போரை வலிமையாக நகர்த்தி கொள்வது சீனா, மற்றொன்று ரஷ்யா. மூலாதாரமான அறிவுகளை வழங்கி ரயில் மூலமாக சரக்குகளை அனுப்பி கொண்டது வடகொரியா. இப்ப சீனாவை காலி செய்ய வேண்டும், என்ன செய்வது? இப்ப இன்று காலை வந்த செய்தியில் சீனா தனது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா ஈரானை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஹேவ் டு செலக்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். சீனா என்ன நினைக்கிறது? இந்த பிரச்சனையை குழம்பிக் கொண்டே இருக்கிற போது அமெரிக்கா மெல்லும் மேலும் மென்மேலும் வலுவிழக்கிற போது அது நமக்கு ரொம்ப ஒரு பிளஸ் அமையும் அப்படின்னு சீனா உறுதியாக நம்புகிறது. ஆனால் சீனா இதற்கு முன்பு ஏராளமான மேன்பேடு, உங்களுக்கு மேன்பேடு என்று சொன்னால் தோளில் வைத்து கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை கொடுத்தது. சீனா ஏற்கனவே 27 கண்டெய்னர் முழுவதுமாக விமான கர்கோ மூலமாக ஆயுதங்களை கொடுத்தது. தற்போது சீன கப்பல்கள் எண்ணெய்களை நிரப்பி கொண்டு திரும்பி போகிற போது சோடியம் பெர்குளோரைடு போன்ற பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக்கு தேவையான மூலாதார வேதி கெமிக்கலை கொண்டு செல்கிறது. இது அல்லாமல் சீனா 3ஆம் தர நாடுகளுக்கு சரக்கு கப்பல்களின் மூலம் ஆயுதங்களை கடத்தி அந்த ஆயுதங்கள் பெர்ஷியன் வளைகுடா வழியாக ஈரானுக்கு வருவதாகவும் அமெரிக்கா CIA பெரும் சந்தேகத்தை விளங்கியிருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போது அமெரிக்கா என்ன செய்தால், எதை தின்றால் பித்து தெரியாது என்ற நினைக்கும் கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையாக நான் சொன்ன இந்த கப்பல்களையும் ஸ்டெல்த் விமானங்களையும் கொண்டு நிறுத்தி இருக்கிறது. ஆனால் நேற்று வரை 37க்கு மேற்பட்ட கப்பல்கள் சென்றதாகத்தான் தகவல் இருக்கிறது. இதற்கிடையில் சீனாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். சீனாவுடைய உயர்பட்ச அவர்களுடைய கம்யூனிஸ்ட சித்தாந்தம் ஒரு அவசர கதியில் ஒரு சட்டத்தை பாஸ் செய்திருக்கிறார்கள். யாராவது அச்சீன கப்பலை தாக்கினால், சீன கப்பலை மறித்தால் நாங்கள் தாக்குவோம் என அதிரடியான எச்சரிக்கையும் சீனா வெளியிட்டிருக்கிறது. சீனா எப்போதும் ஒரு மௌன போக்கில் தான் இருப்பார்களே தவிர நேரடியாக தலாடியாக இறங்க மாட்டார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வருகின்ற போது அது நேரடி போராக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டா என்பதும் இங்கே இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவாகிவிடும். இப்ப அமெரிக்கா என்ன சிக்கலில் இருக்கிறது என்றால், இன்னும் 21ஆம் தேதி பேச்சுவார்த்தை காலக்கெடு முடிகிறது. இந்த 2 வாரம் பேச்சுவார்த்தை ட்ரூஸ் ஆர் சீஸ்ஃபயர் whatever may be. இப்போ அது இன்னைக்கு தேதி 15, இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது கரெக்டா. ஆனால் அதற்கு மேல் அமெரிக்காவால் போரிட இயலாது. அமெரிக்கா என்ன நினைக்கிறார்கள், அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து எப்படியாவது எழுதி வாங்கி கொடுத்து தப்பி ஓடிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் நல்ல புரிந்து கொள்ளுங்கள், ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுக்க நிறைய நாடுகள் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்க வேண்டும். இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தர், பஹ்ரைன், குவைத், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இப்படி எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்கா தனது தளத்தை வைத்திருக்கிறது. மிகப்பெரிய இராணுவ தளத்தை குவைத்தில், மிகப்பெரிய கடற்படை தளத்தை பஹ்ரைனில், மிகப்பெரிய விமானப்படை தளத்தை அல் உதீது தளம் என்று கத்தரில் வைத்திருக்கிறார்கள். 13லிருந்து 15க்கு மேற்பட்ட அனைத்தையும் ரேடார் சிஸ்டத்தையும் கடந்த 40 நாள் போரில் ஈரான் காலி செய்துவிட்டது. ஈரானுடைய வலிமையான அல் சிஜீல், ஃபத்தேட் 1, ஃபத்தேட் 2, குர்ரம் ஷோர் 4, 1, 2, 3, 4, கெய்பர் ஷெகான், இமாமத், இப்படி ஏராளமான அல் கஹர், கதர், இப்படி கொஞ்சம் நெஞ்சமல்ல எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்தில் இன்னும் ICBM இருக்கிறது. என்ன ICBM? இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். இதன் 8 வைத்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு அண்டர் கிரவுண்ட்ல. இதனுடைய நீண்ட தூர இலக்கு 12,000 கிலோமீட்டர் அமெரிக்காவை போய் தாக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும், இது கெர்ரம்சோர் 4 அடுத்து 5 நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ் ஆகவும் பார்க்கப்படுகிறது. இப்போது அமெரிக்காவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மிரட்டல் ஒன்று மட்டும்தான் வழி, வேறு வழி இல்லை. இப்பொழுது அவர்கள் அங்கே நின்று கப்பலை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் செல்லக்கூடாது என்றால் உலக அளவிலே அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளான பிரான்ஸ்,
ஜெர்மனி, இத்தாலி, யுனைடெட் கிங்டம், கியாமர், இமானுவேல் மாக்ரன், மெலோனி மற்றும் மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை சொல்கிறார்கள், ஹெர்மூசை வளைகுடாவை தாக்குவதற்கு நாங்கள் வரப்போவதில்லை, எங்களுக்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை 2 தசாப்தங்களாக அமெரிக்காவோடு பயணித்துக் கொண்டிருந்த நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பு தெளிவுபடுத்தி விட்டது. இப்பொழுது தெளிவுபடுத்தி மட்டுமில்லாமல் அமெரிக்காவுக்கு பெரிய மூக்க அறுப்பை அவர்கள் செய்த விளைவு, எங்கள் நாட்டினுடைய வான் தளங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்க கூடாது என்றும் எந்த ஆயுத கடத்திலும் எங்கள் எல்லைக்குள் வரக்கூடாது என ஸ்பெயின் சொன்னது, இத்தாலி சொன்னது, ஜெர்மன் ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டி, சட்டவிரோத நடவடிக்கை என்றும், அதே போல் அவர்களுக்கு ஓரளவுக்கு சகாயமாக இருந்த இங்கிலாந்தும் மக்களின் குரலாக இது அநீதி என்று உணர்ந்து கொண்டார்கள். அப்படி என்றால் நேட்டோ நாடுகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். அரபு நாடுகள் இவர்களை கைவிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, இவர்கள் கொடுத்தாதான் அவர்களுக்கு சாப்பாடு. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரும் ஒரு பேட்டை போலீஸ், அவருக்கும் சாப்பாடு. இப்போது ஈரான் சொல்லுகிறது, நாங்கள் இன்னும் 6 மாதம் இல்லை 8 மாதமும் தாக்குவோம். களத்தில் நாங்கள் வைத்திருக்கிற ஆயுதங்களை கனவில் கூட நீ எண்ண முடியாது, கற்பனை கூட செய்ய முடியாது, நீ நெருங்கி கூட பார்க்க முடியாது. நீ தாக்கி விட்டாய், எல்லாவற்றையும் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தினுடைய மைக்கேல் ரூபியோவும் அப்படிதான் சொல்றார். நாங்கள் எல்லாவற்றையும் அழைத்து விட்டோம். ஈரானில் கப்பல் படை இல்லை, அழித்து விட்டோம். ஈரானில் விமானப்படவில்லை, தரைப்படை இல்லை, ஏவுகணை தளங்கள் இல்லை, ஏவுகணைகள் இல்லை, ஆர்சனல் எல்லாமே, ஆல் தட் எக்யூப்மெண்ட் ஹாஸ் பீன் டெஸ்ட்ராய்ட். ஒண்ணுமே கிடையாது. அப்படி என்றால் ஒண்ணும் இல்லாதவனிடத்தில் நீ எதற்கு பேச போகிறாய்? அடுத்த கேள்வி வரும்ல. இப்போ ஒரு நாட்டில் கத்தி வச்சுக்கிட்டு இருந்தா உள்ள யோசிப்போம். ஒண்ணுமே இல்லை என்றால் அவனை மடக்கி தூக்கி போகலாமே. அவ்வளவும் பொய். உலகத்திலே மிஸ்டர் ட்ரம்ப் மாதிரி பொய் சொல்வதற்கு யாரும் இல்லை என்பது உருவாகி இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் இன்று காலை தற்போது கிடைத்த செய்தி, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானில் நடக்க இருப்பதாகவும், பாகிஸ்தானில் அதாவது ஷெரீப், அதே போல ஆசிப் முனீர், கசாம் இவர்கள் முக்கியமானவர்கள். அடுத்த கட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவினுடைய செவிமடுத்தலுக்கு அடுத்த வேலை நடப்பதாகவும் சற்று முன்னர் நியூயார்க்கில் இருந்து பேட்டி கொடுக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அந்த பேட்டியில் நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துகிறோம் என்று அல்ல, ஈரான் விரும்புகிறது என்று சொல்கிறார்கள். பேச்சுவார்த்தை ஈரான் ஒன்றும் விரும்பவில்லை, இவர்கள் தான் விரும்புகிறார்கள். ஈரான் என்று சொல்வது, எங்களுக்கு பொருத்தமான முறையில் நீங்கள் சொல்லித்தால் நாங்களும் போரை நிறுத்தப் போகிறோம், ஆனால் எந்த காலத்திலும் மேலாதிக்கம் செய்யக்கூடாது. மத்திய கிழக்கில் எங்களின் மீது இனி தாக்குதல் நடத்தவே கூடாது. That's he has requirements, they are expecting more from international community. அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், எது தேவை என்றால் ஒரு குளோபல் கேரண்டி எங்களுக்கு வேணும். உலகளாவிய நாடுகள் ஒரு சர்க்குலரை கொண்டு வந்து அமைத்து எல்லோரும் உட்கார்ந்து மத்திய கிழக்கில் வந்து நின்றுகிட்டு ஆட்டம் போடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மைன்னு ஒன்று இருக்கு, சாவரின், அதை பேண வேண்டும். ஏதோ சொன்ன மாதிரி திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச கதையா, எங்க பார்த்தாலும் இவருடைய பஞ்சாயத்து, அமெரிக்காவுடைய அதிகாரம், ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ். அவங்க அப்படிதான் சொன்னாங்க, அமெரிக்காவை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்ற மாய பிம்பம் இந்த போரில் உடைக்கப்பட்டு விட்டது. அதன் விளைவாகத்தான் பேச்சுவார்த்தை ஒன்று முறிந்தாலும் நாளை அல்லது நாளை மறுநாள் 2-3 நாட்களில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான பாகிஸ்தானிலே நடக்கும் என்றும், பாகிஸ்தானை தவிர வேறு ஒரு தேசத்தை நாங்கள் தேடவில்லை என்றும் சற்று முன்னர் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சா போர் வந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? மீண்டும் தொடங்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? அதுதான் இங்கே சிக்கல். இப்பொழுது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் என்ன நடக்கும் என்றால், ஹெர்மூஸில் ஒரு பிளாக்கேட் என்று சொல்வார்கள், அதாவது கப்பல்கள் இங்கிருந்து அங்க போவதற்கு ஒரு ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டால் உலக பொருளாதாரம் கடும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும். இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த கடுமையான சூழலில் 180 கிட்டத்தட்ட மில்லியன் பேரல்கள் ஈரானிலிருந்து வெளியே கடத்தப்பட்டு விட்டது. 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். இப்போ 10 மில்லியன் என்று சொன்னால் எவ்வளவு ஆச்சு? 1 கோடியா? 10 கோடி, 1 கோடி. இப்போ 100 என்றால் எவ்வளவு ஆச்சு? 100 என்றால் 10 கோடி பேரல். இது 10 கோடியா? மேல 100 என்றால் எங்கேயோ போயிடும். அப்ப 180 என்று சொன்னால் அவ்வளவு பேரல்கள் வெளியே போயிட்டு பல கோடி. 180 இப்போது அவர்களுக்கு லாபம் தான் வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? ஈரானுக்கு. ஈரானுக்கு நல்ல ஒரு லாபம். நேற்று சீனாவை நிறுத்த போகிற போது நமக்கு கிடைத்த தகவல், சீனாவுடைய ரிஜ்ஸ்டாரி என்கின்ற ஒரு ஷங்காய் ஷுடோன் ஷிப்பிங் கம்பெனியிலிருந்து தான் இந்த கப்பல் வந்தது. இது 2.5 லட்சம் டன் பேரல் எத்தனாலை ஏற்றி கொண்டு சென்றது.
அதை தடுத்து நிறுத்தவில்லை அமெரிக்கா. ஏன் நிறுத்தவில்லை என்றால், அது தடுத்து நிறுத்தப்பட்டால், மிசைல் அட்டாக்கில் உள்ளாகினால் போர் நிறுத்தம் என்கின்ற அந்த வார்த்தை முறிந்து போய்விடும். போர் நிறுத்தம் முறிந்து விட்டால் அமெரிக்காவுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஏற்கனவே 40 நாளா பட்டப்பாடு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட்டு விட்டார்கள். இதற்கிடையில சீனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, ஏன்னா அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை ஒழிச்சு. எங்களிடம் போதெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. ஆமா, இது ஒரு தடவை நீங்க விட்டீங்க, ரெண்டாவது இப்படி பண்ணா பெரிய பிரச்சனை. ரொம்ப நன்றி சார். அந்த போர் சூழல் தொடர்பாக டீட்டெயிலாக எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.